கதை பார்ப்போமா? என்ன கதைனா, ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கு. அதுல முயல் வேகமா ஓடும், ஆமை எப்படி ஓடும்? பைய தான் ஓடும். அப்ப என்ன யோசிச்சிருக்கு முயல்? என்ன யோசிச்சிருக்குன்னா, ஆமை பைய தானே வருது, அதனால நம்ம சத்த நேரம் உட்கார்ந்துட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கு. ஆனா ஆமை என்ன யோசிச்சிருக்கு? நம்ம முயற்சியை வச்சே நம்ம முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கு. முயல் ஓய்வு எடுத்ததுக்கு ஆமை வேகமா போய் முதல் இடத்தை பிடிச்சிருச்சு. ஆனா முயல் சிறிது நேரம் ஓய்வெடுத்ததுனால அதனால முதல் இடம் பிடிக்க முடியல. அதே மாதிரிதான் நீங்க ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அதை நீங்க கற்றுக்கொண்டால் மட்டுமே நம்ம நம்மளுடைய வேலையை நம்மளால செய்ய முடியும். அப்படி மிஸ் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, சரி நாளைக்கு செய்வோம், நாளை நின்று செய்வோம் அப்படின்னு யோசிச்சு நம்ம செஞ்சோம்னா அதை நம்ம மறந்தே போயிடுவோம். அதனால என்ன பண்ணணும்? ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அன்றைய நாள்ல நம்ம கற்றுக்கிட்டு மறுபடியும் அதை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். சாயந்தரம் மாலை நேரம் நம்மளுக்கு என்ன பண்றாங்க? வாக்கிங் போறீங்க, எல்லா வேலையும் பார்க்குறீங்களா? அந்த நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா, மிஸ் இன்னைக்கு ப்ரஷிங் சொல்லி கொடுத்தாங்கன்னா ப்ரெஷ் பண்ணி பாருங்க. இல்லை ஒரு புக்கில் திருக்குறள் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த திருக்குறளையாச்சும் ஒரு வரியாச்சும் படிங்க. இல்லை உயிரெழுத்து சொல்லி கொடுக்குறாங்களா, காலையில் வந்தோன்னே உயிரெழுத்து சொல்லி கொடுக்குறாங்க, எண்கள் சொல்லி கொடுக்குறாங்களா, அதை மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? மாலை நேரத்தில் உட்காந்து படிக்கலாம். எல்லாருமே படிக்கலாம். எல்லாரும் படிக்கிற பசங்க தானே, எல்லாரும் படிக்கலாம். தேங்க்யூ.